வா தம்பி, ஒரு சீட்டுக்கு 10 கோடி வச்சிருக்கியா? 10 கோடியா? அதுக்கு எவ்வளவு சைபர்னு கூட எனக்கு தெரியாது தலைவரே. டேய் புசி, இவனெல்லாம் ஏன்டா உள்ள விடுறீங்க? வெளியே போடா. ஆமாண்டா புசி, இந்த 10 கோடிக்கு எத்தனை சைபர் வரும்? தலைவரே, 10 கோடினா 10 சைபர் வரும். யோ, முட்டாத்தனமா பேசாதியா. லாட்டரி பத்தி எவ்வளவு சம்பாதிச்சிருப்பேன் எனக்கு தெரியாதா? 10 கோடிக்கு 15 சைபர் வரும். நீ தாண்டா அப்ப நிதி அமைச்சர். அடுத்த கூப்பிடுங்க. நம்ம கட்சியோட கொள்கை தலைவர் 5 பேர் இருக்காங்கல்ல, அவன் பேரை சொல்லுப்பா. விஜய், புஷி ஆனந்த், ஆதவ், ராஜ்மோகன், லயோலா மணி. டேய் புஷி, கரெக்டா? தலைவரே, கரெக்ட் தலைவரே. டேய் ஆதவ், அவன் மண்டையில கொடுத்துறா. தப்பு தலைவரே, செங்கோட்டையன் பேரை விட்டாரு பாருங்க. முதல்ல நீங்க 2 பேரும் வெளில போங்கடா. சரி, இவங்கிட்ட கொஞ்சம் ஜென்ரலாவே கேட்போம். உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு த்ரிஷா மேடம் வச்சிருக்க நாய்க்குட்டி ரொம்ப பிடிக்கும். நீ செலக்டட், ஆனா நாய்க்குட்டியோட நிறுத்திக்கோ. டேய் ஆதவ், இவனுக்கு ஒரு சீட்டு பார்சல் பண்றான். என்னடா மத்தவங்க இங்க? மற்றவர்கள் எங்கே என தன் வாயால் கேட்ட என் தானை தலைவன் வாழ்க. டேய் ராஜீவ், சூப்பரா பேசுறடா. முதல்ல கேட்டதுக்கு பதில சொல்லுங்கடா. தலைவரே, வெளியில கொஞ்சம் பேர் மரத்துல ஏறிட்டானுங்க. யாரு வேகமா மரம் ஏறானுங்கன்னு பார்த்து அவனுங்களை சீட்டு விட்டுடலாமா? உங்களை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாதுடா. சரியே, எவன் 10 கோடி கொடுக்கறானோ அவனுக்கு சீட்டு கொடுங்க. நம்ம டாக் இசிக்கு வேற உடம்பு சரியில்லையா, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அடங்கொம்மால உங்களோட 52வது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிறோம். பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு? நான் எல்லாம் வியாபாரம் மாட்டேன். உனக்கு நீ வியாபாரம் பண்றது நான் திருச்சியாவை தூக்கின்னு வர முடியும். யார் அந்த பொண்ணு? பேய் மாதிரி இருக்கு நக்க போட்டுட்டு. மே 4 த்ரிஷா பர்த்டேக்கு கிஃப்ட் தரணும்னு அண்ணா ஆசைப்பட்டார். அப்ப அவ்வளவுதானா, முடிச்சு விட்டீங்களா? ஒருத்தன் குடிக்க சொல்லி நான் குடிக்க மாட்டேன். எனக்கா தோணுச்சுன்னா நானே குடிப்பேன். தலைவரே, தலைவரே, திருச்சி மாநாடு நடத்திடலாம்ல? நீ பண்ணு புசி. அப்போ மார்ச் 25 6 தானே தலைவரே? தலைவரே, கன்ஃபார்மா? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஆஹா, சூப்பர் தலைவரே, சூப்பரு. ஹலோ, மாநாடு திருச்சியிலதா? அங்கதான் 25 மார்ச் மாநாடு. வேலையை ஆரம்பிச்சிருங்க. ஹாய் ஜி, 21st free பண்ணிப்போ, நம்ம தாய்லாந்து ட்ரிப் போறோம். ஃப்ரீதாமா, ஃப்ரீதாமா. கண்டிப்பா போலாம், கண்டிப்பா போலாம். மத்ததெல்லாம் நீயே பிளான் பண்ணிடு. பாய். சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி. டேய் புசி, மார்ச் 25 தாய்லாந்து போகணும். ட்ரிப்புக்கு எல்லாம் பிளான் பண்ணிடு. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க.
யோ புசி லூசாயா நீ டிவி உழைச்சிட்டு எங்கேயா போற? போயாயோ. மத்த கட்சியில எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, பணம் கொடுக்கணும், மத்தத கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் கூப்பிட்டாதான் அதுக்கே வேற வழியே இல்லாம வந்து வெசனேன்னு வந்து நிப்பாங்க. வேற வழியே இல்லாம வந்து வெசனேன்னு வந்து நிப்பாங்க. ஆனா இங்க தண்ணி கூட குடிக்காம தலைவர் தளபதி என்று சொன்னால் அதுதான் ஒரு உண்மையான கூட்டம். A few minutes later. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாகப்பட்டினத்துல 2011ல February 22nd இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா? Flashback. காவலன்ல கொஞ்சம் குத்துப்பாட்டு எல்லாம் இல்லன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வேலாயுதத்துல 1க்கு 2 பாட்டாவே இருக்கு. ரத்தத்தின் ரத்தமே என் இனியவுடன் பிறப்பே, அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி. என் நெஞ்சில் குடியிருக்கும், நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களேன்னு சொல்றாரு. குடி இருந்தாங்க நெஞ்சில. காட்டு நெஞ்சில அனுமார் கிழிச்சு காட்டினார், ராமர் எங்க இருக்காரு காட்ட பார்க்கலாம். நெஞ்சிலே இல்ல, எங்கேயும் இல்ல. பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். யாரு வேணா போட்டுட்டு போட்டு தலப்பா. 2 பேரா மாமி? கொன்னு போடுவேன். அப்பா திட்டினா கொன்னு விடுவேன். நாங்களாம் பயப்பட மாட்டோமே. நான் அரசியலில் சூத்தடி வாங்கினால் மீண்டும் படம் நடிப்பதை எந்த புண்டையாலும் தடுக்க முடியாது என்று அணில் தலைவன் கூறியதால் பரபரப்பு. இந்த நிர்வாக குழுவின் கூட்டம் என்பது அடங்கொம்மால கொஞ்சம் இறங்கு நண்பா, ப்ளீஸ் நண்பா, இறங்கு நண்பா. ஒயர்லாம் இருக்குது, கரண்ட் ஒயர்லாம் இருக்குது நண்பா, கொஞ்சம் இறங்குங்க, கொஞ்சம் இறங்கு நண்பா. யாரோ எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ?